என் நேச கீதமா என் நேசுநாதனே என் நேச கீதமா என் நேசுநாதனே என் ஜீவனை பார்க்கிலும் நீ பெரியவராம் எனக்கு என் ஜீவனை பார்க்கிலும் நீ பெரியவராம் எனக்கு ஆராதனை 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 உம்மை போல நேசித்திட முடியாதே யாராலும் உம்மை போல நேசித்திட முடியாதே யாராலும் ஜீவனே சொந்தமே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே ஜீவனே சொந்தமே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவேன் ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை நிகரென்று சொல்வதற்கு யாரும் இல்லை உம்மை போல் நிகரென்று சொல்வதற்கு யாரும் இல்லை உம்மை போல் ஜீவனே சொந்தமே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே ஸ்நேகமே சொந்தமே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவேன் ஆராதனை 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 ஒரு விசை கூட சத்தம் உயர்த்தி ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை ஸ்நேகமே சொந்தமே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே ஸ்நேகமே சொந்த
பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையின் துவக்கத்தில் தானே ஆமென் முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நிறைவான தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆசீர்வதியும், மகிமை அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya, hallelujah, praise Jesus, hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை சேர்ந்து பாடும். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நிதம் வாழ்த்தும் நாமம். தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிடச் செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிடச் செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். பாடுவோம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். பாவ பரிகாரம் பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரம் பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். ஓ, பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். சீரேசு நாமம், சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம். போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். ஓ, போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். ஓ, சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்பர் நாமம். ஓ, ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்பர் நாமம். சீரேசு நாமம், சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, நேற்றும் இன்றும் என்றும்
மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம். போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். ஓ, போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பாடுவோம் சீரேசு நாமம், அதிசய நாமம், சீரேசு நாமம். லே பாலோ சஹந்தா லலவா கதுரா மஹாந்தயா. ஏ சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். பாவ பரிகாரம், பாவ பரிகாரம், பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரம், பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். ஆமென். ஓ, பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம், சீரேசு நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். வியாதி துன்பம், வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்பர் நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட பாடுவோம் சீரேசு நாமம். ஓ, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப. சீரேசு நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். நேற்றும் இன்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம். Come on. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் துதி ஏற்கும் நாமம். போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். போற்றும் பக்தர் சபையில், ஓ, போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். போற்றும் பக்தர், போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். சீரேசு நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஓ, சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். பாவ பரிகாரம், பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரம், பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். ஓ,
பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லும் சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம். இயேசுவின் நாமத்தை பாடும்போதே நம்முடைய ஆவியிலே ஒரு உற்சாகம் உண்டாகிறது, ஆவியிலே களிகூறுதல் உண்டாகிறது. அவருடைய நாமம் நம்முடைய கவலைகளை மாற்றுகிறது. அவருடைய நாமத்தை நம்முடைய வாயினாலே அறிக்கையிடும் போது, சொல்லும் போதே மகிழ்ச்சி உண்டாகிறது. பாவத்திலிருந்து பரிசுத்தம் நமக்கு உண்டாகிறது. பாவங்கள் எல்லாம் மாறி போகிறது. ஹல்லேலூயா. Thank you இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உன்னதரே என் இயேசுவே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். சேர்ந்து பாடுவோமா? உன்னதரே என் இயேசுவே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகம் மலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. வேதத்தில் வாசிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன், முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். எனக்காயாவையும் செய்து முடித்தீர். என்றும் உள்ளது உமது அன்பு,
யாவையும் செய்து முடித்தீர். என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உந்தன் நினைவில் அகமகிழ்வேன். நீர் தந்த வெற்றியில் களி கூறுவேன். உந்தன் நினைவில் அகமகிழ்வேன். நீர் தந்த வெற்றியில் களி கூறுவேன். மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மலரச் செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். அவருடைய பேரன்பு எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு பெரியது. இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவர் நம்மேல வைத்திருக்கிற அந்த அன்பை நீங்கள் யோசித்து பாருங்கள், அதை நினைத்து பாருங்க. கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த விதங்களை நீங்கள் அதை நீங்கள் நினைக்கும் போதே ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உங்களால் உணர முடியும். உண்மைத்தானா? கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எதற்காக? அவர் நம்மேல் வைத்த அந்த அன்புக்காக. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய அன்பை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு எவ்வளவோ மேலானது. அது ஈடு இணையற்றது. அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மிகவும் பெரியதாயிருக்கிறது. ஆமென். உந்தன் நினைவில் அகமகிழ்வேன். நீர் தந்த வெற்றியில் களி கூறுவேன். உந்தன் நினைவில் அகமகிழ்வேன். நீர் தந்த வெற்றியில் களி கூறுவேன். மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர். வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. ஓ
மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர். வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர். வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் நான் அசைவுறாதிருப்பேன். ஓ உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் ஓ அசைவுறாதிருப்பேன். நிறைய காரியங்களை, நிறைய விஷயங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல. அதை நினைக்கும் போதே ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர்கிட்ட நம்ம நினைத்து கொண்டிருக்கும் போதே, அவர் சமூகத்தில் அதை நினைக்கும் போதே, அதற்காக ஒரு விசேஷமான ஜெபம் செய்யலை, ஆனால் அதை நினைக்கும் போதே ஆண்டவர் அந்த மனதின் நினைவுகளுக்கெல்லாம் கூட, மனதின் ஏக்கங்களுக்கெல்லாம் கூட ஆண்டவர் பதில் தருகிறார். அதனாலதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் அதிகமாய் அவர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். அதிகமாய் அவர் கிரியை செய்கிறார். அப்ப நினைவும் ஒரு ஜெபமாகத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில உங்க மனதுக்குள்ள இருக்கிற நினைவுக்கு கூட ஆண்டவர் பதில் தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். நீங்க இன்னும் ஜெபம் பண்ணல, அதுக்காக ஆண்டவர்கிட்ட இன்னும் சொல்லல, நீங்க மனதுல நினைச்ச காரியத்துக்கு கூட பதில் தர அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவே. சேர்ந்து பாட போகிறோம். காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் இரண்டாயிற்று. ஒரு அருமையான ஒரு மலையாள பாடல். இந்த பாடல் தமிழாக்கத்தில் இருக்கிறது. அதை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் இரண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் இரண்டாயிற்றே. காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம், காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம் விசுவாசிப்பேன் என் இயேசுவில், விசுவாசிப்பேன் என் இயேசுவில். காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் இரண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் இரண்டாயிற்றே. எரிகோ மதில்கள் உயர்ந்து நின்றாலும் அதின் வலிமையோ ஒன்றுமில்லை. எரிகோ மதில்கள் உயர்ந்து நின்றாலும் அதின் வலிமையோ ஒன்றுமில்லை. ஒருமித்து நாம் உயர்த்தும் கூறலால், ஒருமித்து நாம் உயர்த்தும் கூறலால் பெரும் சுவர் வீழ்ந்திடும் காலடியில், பெரும் சுவர் வீழ்ந்திடும் காலடியில். காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் இரண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் இரண்டாயிற்றே. அக்னியின் நாவுகள் வெள்ளத்தின் நீரைச்சல் என்னை தகர்த்திட சாத்தியமில்லை. அக்னியின் நாவுகள் வெள்ளத்தின் நீரைச்சல் என்னை தகர்த்திட சாத்தியமில்லை. அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்த, அக்னியில் இறங்கி தண்ணீரில் நடந்த சர்வ வல்லவர் நம் கூடேயுண்டு, சர்வ வல்லவர் நம் கூடேயுண்டு. பாடுவோம். காண்கிறேன் நான்
விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. 4 நாள் ஆனாலும் நாற்றம் மிகுந்தாலும் கல்லறை முன்னிலே அவர் வருவார். 4 நாள் ஆனாலும் நாற்றம் மிகுந்தாலும் கல்லறை முன்னிலே அவர் வருவார். விசுவாசித்தால் நீ மகிமை காண்பாய், விசுவாசித்தால் நீ மகிமை காண்பாய். சாத்தானின் கிரியைகள் நொறுங்குமே, சாத்தானின் கிரியைகள் நொறுங்குமே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம், காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம் விசுவாசிப்பேன் என் இயேசுவில், விசுவாசிப்பேன் என் இயேசுவில். பாடுவோம். காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. அக்னியின் நாவுகள் வெள்ளத்தின் இரைச்சல் என்னை தகர்த்திட சாத்தியமில்லை. அக்னியின் நாவுகள் வெள்ளத்தின் இரைச்சல் என்னை தகர்த்திட சாத்தியமில்லை. அக்னியில் இறங்கி தண்ணீரில் நடந்த, அக்னியில் இறங்கி தண்ணீரில் நடந்த சர்வ வல்லவரின் கூடையுண்டு. சொல்லுங்க, சர்வ வல்லவரின் கூடையுண்டு. 4 நாள் ஆனாலும் நாற்றம் மிகுந்தாலும் கல்லறை முன்னிலே அவர் வருவார். இயேசு 4 நாள் ஆனாலும் நாற்றம் மிகுந்தாலும் கல்லறை முன்னிலே அவர் வருவார். விசுவாசித்தால் நீ மகிமை காண்பாய், விசுவாசித்தால் நீ மகிமை காண்பாய். சாத்தானின் கிரியைகள் நொறுங்குமே, சாத்தானின் கிரியைகள். விசுவாசித்தால், விசுவாசித்தால் நீ மகிமை காண்பாய். லேகர் கலாவரு சமந்தஹந்தரே. சாத்தானின் கிரியைகள் நொறுங்குமே, சாத்தானின் கிரியைகள் நொறுங்குமே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே. காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம், காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம் விசுவாசிப்பேன் என் இயேசுவில். சொல்லுங்க, விசுவாசிப்பேன் என் இயேசுவில். காணாதவைகளை, காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம், கண்முன்னில் நிச்சயம் விசுவாசிப்பேன் என் இயேசுவில், விசுவாசிப்பேன் என் இயேசுவில். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் என்பது என்ன? எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவையினுடைய உறுதி, காணப்படாதவையினுடைய நிச்சயம். ஹல்லேலூயா, ஆமென். நம்பப்படுகிறவையினுடைய உறுதி. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ, உங்களுடைய நம்பிக்கை என்னவோ அதன்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்வார், அதன்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஆமென். காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம்
காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம் விசுவாசிப்பேன் என் இயேசுவை விசுவாசிப்பேன் என் இயேசுவில் காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம் காணாதவைகளை கண்முன்னில் நிச்சயம் விசுவாசிப்பேன் என் இயேசுவில் விசுவாசிப்பேன் என் இயேசுவில் எரிகோ மதில்கள் உயர்ந்து நின்றாலும் அதின் வலிமையோ ஒன்றுமில்லை எரிகோ மதில்கள் உயர்ந்து நின்றாலும் அதின் வலிமையோ ஒன்றுமில்லை ஒருமித்து நாம் எழுப்பும் குரலால் ஒருமித்து நாம் எழுப்பும் குரலால் பெரும் சுவர் வீழ்ந்திடும் காலடியில் பெரும் சுவர் வீழ்ந்திடும் காலடி ஒருமித்து நாம் எழுப்பும் குரலால் ஒருமித்து நாம் எழுப்பும் குரலால் பெருஞ்சுவர் வீழ்ந்திடும் காலடியில் பெருஞ்சுவர் வீழ்ந்திடும் காலடியில் காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ரெண்டாயிற்றே காண்கிறேன் நான் விசுவாசத்தால் என் முன்னே செங்கடல் ले मारा शांदरा हंदरो बासिया तलाला हंदरे लीबरा हंदरा बा खबरू सहांदला लबरा एलबरू सहांदरे ए दुरबा खलमंडला लबरा लीगर खलूरा बहांदरे बा शतरा बा खबरा ए ब्रतला मसे देखे लीबतू सबाहतुरा बा ई ब्रकतला बा खतीरा हंतुरा बा खबरा விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தகர்க்கப்படுவதாக இப்பொழுதே தகர்க்கப்படுவதாக இப்பொழுதே தகர்க்கப்படுவதாக விசுவாசம் எழும்பட்டும் விசுவாசம் எழும்பட்டும் விசுவாசம் எழும்பட்டும் ஹல்லேலூயா விசுவாசித்தவளே பாக்கியவதி கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் ஹல்லேலூயா லீகர் காரா ஷிகேதேலே பாரா மல்பரு சஹாண்டா லீபா கபரா லேக்ரேகேதேலே மகபரா லீப்ரமானா சந்தரபா கதே ரபா கபரா ஹண்டலா லபரா எல்பரு சமாண்டா லீபா துசேகேதேகே மல்ஹதுரா கபரா எல்பரி சாதரே துரபா கதே Mabrabana Sabdarabahantoros Libari Geterehe Albaru Samahanda Libi Potosaha Le Greketu Labakanadi Malbaru Samandalara Ibrakatala Handara Ali Sabarahandere Malbaru Sabahandaros Nakataya Katere Libratala Mandalala விசுவாசம் வருகிறது உங்களுக்குள்ளாய் விசுவாசம் உங்களுக்குள்ளாய் துளிர் விடுகிறது விசுவாசம் உங்களுக்குள்ளாய் துளிர் விடுகிறது விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வருகிறது ரேமனா சந்தரபா கபரா விசுவாசத்தை துவக்குகிறது நீங்கள் அல்ல விசுவாசத்தை துவக்குகிறது கர்த்தர் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறார் உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறது கர்த்தர் ஆமென் துவக்கினது இயேசுவென்றால் அதை முடிப்பதும் அவரே துவக்கினது இயேசுவென்றால் அதை முடிப்பதும் அவரே சபரஹந்தரே மல்பரோ ஹோசேலேலே வாகதே லேகர் கனாதிரிவி அங்கரபனா சந்தரே லேகத்திரா வாகதரனா ஹந்தரோஸ் சபரஹந்தரே ஹalleluya Hallelujah, Hallelujah, Hallelujah. You know, விசுவாசம் என்பது ஆண்டவர் எனக்கு செய்வார் என்பதல்ல ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார்
என்று நீங்கள் எவைகளை நினைக்கிறீர்களோ அதுதான் விசுவாசம். செய்வார் அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அது நம்பிக்கை. எதிர்காலத்தில் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சிங்கன்னா அது பேர் நம்பிக்கை. செய்திருக்கிறார் அப்படின்னு நினச்சாதான் அது பேர் என்ன? விசுவாசம். சரிங்களா? விசுவாசம் என்பது ஆண்டவர் எனக்கு இப்போ செய்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பேர் தான் விசுவாசம். அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு ஆண்டவர் உடனடியாக அற்புதத்தை செய்கிறார். உங்களுக்கு என்ன காரியம் நடைபெறணுமோ அதை ஆண்டவர் இப்பொழுது எனக்கு செய்திருக்கிறார் என்கிற மனநிலை உங்களுக்கு உண்டானால் அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். விசுவாசம் அப்படின்ற விஷயத்துக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. விசுவாசத்துக்கு ஒன்னே ஒன்று, நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கு. ரைட்? ஸோ விசுவாசம் என்பது என்ன? நீங்கள் நம்பப்படுகிறவைகளுடைய உறுதி, எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்ற காரியத்தினுடைய உறுதி. எப்போ? இப்பவே. காணப்படாதவைகளினுடைய நிச்சயம், நம்ம இன்னும் பார்க்காத விஷயத்தினுடைய நிச்சயம். 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ, அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. எந்த வேதாகமத்தில் எழுதப்படலை, எந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்படலை, அவளுக்குள்ள இருந்த விசுவாசம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவள் அநேக மருத்துவர்களுக்கு, வைத்தியர்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. வைத்தியர்களுக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்க்கல, ஒரே பிரச்சனைக்கு பல மருத்துவர்கள் அவ பார்த்திருக்கிறா. ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்கிற பலகீனத்திற்கு, வியாதிக்கு ஒரு மருத்துவரில் நிறைய மருத்துவரை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்த ஆராதனை நேரத்தில் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசம்னா என்ன? நான் மறுபடி சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சா அது பேர் தான் விசுவாசம். இப்ப நீங்க நினைக்கும் போதே, அதை சொல்லும் போதே ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு சுகத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். தேவனுடைய மகிமையை பார்க்கிறது யார் தெரியுமா? ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. அவர் மகிமை பொருந்தினவராய் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். உங்க குடும்பத்துல இயேசு ராஜா மகிமை பொருந்தினவரா உங்க கண்களுக்கு காணப்படுவார். ஷாபா காத்தேரேலே லேகர் குடாமனா சந்தராதிரே. நீங்க விசுவாசிக்கும் போது மகிமை பொருந்தினவராக இயேசு உங்களுக்கு காணப்படுவார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ அப்பா. சேர்ந்து பாடுவோமா? என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. ஆமென். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே.
உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர், விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை முழுவதும், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். ஆண்டவரை விசுவாசிக்கவே முடியாத அளவுக்கு உங்களுடைய மனம் இருக்குமே. ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் சேர்ந்து என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. சில நேரங்களில் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சிறையிருப்புகளை பார்க்கும்போது, வேதனைகளை பார்க்கும்போது, நிந்தை அவமானங்களை அனுபவிக்கும் போது ஆண்டவரை விசுவாசிக்கிறதற்கு எந்த ஏதும் உங்களுக்கு இல்லாதது போல காணப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்னா இந்த ஆராத நேரத்தில் ஜெபிக்கிற வேளையில் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை தர உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். கண்களை மூடுங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே முதலாவது விசுவாசித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலே அகப்பட்டிருக்கிறவர்களுக்காக இந்த ஆராதனை நேரத்தில் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகள், அவர்கள் ஆண்டவரை சிக்கி இருக்கிற அந்த பாரத்தின் நடுவே ஆண்டவரை ஸ்தோத்திரம், அவர்களால் விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேத புஸ்தகத்தில் நீர் விளக்கி எழுதி இருக்கிறீர். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறது நீர்தான்.
அதை முடிப்பவரும் நீர்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவரே, அப்படி விசுவாசிக்க முடியாத ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் விசுவாசத்தை நீர் உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி. ஆமென். ஒரு விசுவாசம் துளிர் விடுகிறதற்காக நன்றி. விசுவாசத்தினுடைய ஆரம்பம் அவர்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி. என் இயேசுவால் இதை நிச்சயம் செய்ய முடியும், அவர் எனக்கு இதை செய்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தின் அந்த எல்லைக்குள்ளாய் தம்முடைய ஜனங்களை நீர் கொண்டு போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்க முடியாதபடி அவர்களுக்குள்ள இருக்கிற இருள்கள், ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் தானே ஆமென் மாறும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். அவிசுவாசங்கள் மாறட்டும், சந்தேகங்கள் மாறட்டும், ஆமென், அவன் நம்பிக்கைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஷேகேதேலி பரஹோஸ் மம்ப்ரகது சஹதலவா கதுரவா கதரே. Thank you அப்பா. நன்றி இயேசுவே. உம்மை விசுவாசித்து உமக்கு பின் செல்ல, விசுவாசித்து உம்மிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, தேவ மகிமையை தங்களுடைய குடும்பங்களில் காண தேவன் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆராதனையின் மீதியான பகுதிகளையும் கூட ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 45வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமுமாகிய உமது பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு, சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தேவன் உங்களை கடாட்சிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தாமதங்கள் காணாமல் போகும். கர்த்தர் உங்களை கடாட்சிக்கும் போது என்ன நடக்கும்?
உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தாமதங்கள், டிலே, இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை விட்டு மாறி போகும். இந்த தாமதம் என்று சொல்லும்போது அது அநேக நேரங்களிலே நாம் அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோம். பல நாட்களாக, பல மாதங்களாக, சில நேரத்தில் பல வருடங்களாக கூட இந்த தாமதத்திற்குள்ளே நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்தை சொன்னாரே, ஏன் எனக்கு இன்னும் இந்த காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறது உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நினைவோடு நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். இந்த தாமதம் அப்படின்ற விஷயத்தை பொதுவாக மனிதர்கள் விரும்புகிறதில்லை. ஏனென்றால் மனிதர்கள் நாம் எப்பொழுதும் எல்லா காரியங்களும் உடனுக்குடன் நடைபெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உடையவர்கள். தாமதங்கள் ஆகும்போது நிறைய கஷ்டங்கள், பல நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. ஸோ இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனை கடாட்சிக்கும் போது, கர்த்தர் ஒருவனை கடாட்சிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தாமதங்கள் இல்லாமல் போகிறது, தாமதங்கள் அகற்றப்படுகிறது. அதை குறித்து தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவனுடைய சந்திப்பை நாம் வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, இந்த கடாட்சம் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, ஏன் ஆண்டவர் அதை உபயோகப்படுத்தி இருக்கிறார், அந்த கடாட்சம் என்கிற வார்த்தையினுடைய ஆழம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் சாராள் பேரில் கடாட்சமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த கடாட்சம் என்கிற வார்த்தைக்கு 3 வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. கடாட்சம் என்கிற வார்த்தைக்கு 3 வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. முதலாவது, தேவன் நம்மை சந்திக்கிறார் என்று அர்த்தம். முதலாவது அர்த்தம் என்ன? தேவன் நம்மை சந்திக்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்று அர்த்தம். முதலாவது, தேவன் நம்மை சந்திக்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். மூன்றாவது அர்த்தம் என்ன தெரியுமா? புன்முறுவலோடு நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மை கடாட்சித்தார் என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த கடாட்சம் என்கிற அந்த வார்த்தைக்கு புன்முறுவலோடு நம்மை பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை புன்முறுவலோடு பார்த்தால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே நிறைய இடங்களிலே ஆண்டவர் கடாட்சித்தார் என்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ கடாட்சித்தார் என்கிற வார்த்தைக்கு இந்த 3 அர்த்தம். தேவன் நம்மை சந்திக்கிறார், தேவன் நம்மை நினைவு கூறுகிறார், புன்முறுவலோடு நம்மை பார்க்கிறார். இதுதான் ஆண்டவருடைய கடாட்சத்திற்கு பொருளாய் இருக்கிறது. இப்ப மறுபடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் சாராள் பேரில் என்ன செய்தாராம்? கடாட்சமானார். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? விசிட்டட், the Lord visited Sarah அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சாராளை சந்தித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜனங்களை நேரடியாக சந்திக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவாக ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? சந்தித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய படகில் ஏறி பிரசங்கம் பண்ணினார். பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்படி சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கை மாறினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவனை சந்தித்தார், அவனுக்கும் ஒரு ஆசீர்வாதம். எந்த படகில் ஏறி சந்தித்தாரோ அந்த படகுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அவனையும் நிரப்பினார், அந்த படகையும் நிரப்பினார். ஸோ ஆண்டவர் உயிர் உள்ளதை சந்தித்தாலும் அற்புதம் நடக்கும், உயிர் இல்லாததை சந்தித்தாலும் அற்புதம் நடக்கும். பேதுருவுக்கும் அற்புதம் நடந்துச்சு,
நடந்துச்சு? உயிரற்ற அந்த படகுக்கும் அற்புதம் நடந்துச்சு. உயிரற்ற அந்த படகை உயிருள்ள மீனால் ஆண்டவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு காரியத்தையோ சந்திப்பாரே ஆனால் நிச்சயம் அந்த இடத்திலே ஒரு மாற்றம் சம்பவித்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாட்கள், முக்கியமான காலம். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிறார், ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார், ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். புன்முறுவலோடு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனுஷனிடத்திலே ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை பேசுகிறாரோ நீங்கள் அந்த காலத்திற்குள்ளே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். எப்பவோ ஆண்டவர் செய்ய போகிறார் போல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு செய்ய போகிறார் போல இல்லை. ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற இந்த நாட்களிலே அவருடைய அற்புதமான கரங்கள், அற்புதமான புயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். சோ சாராளுக்கு ஆண்டவர் கடாட்சமான போது எப்படி என்று சொன்னால், அவளுக்கு சொல்லி இருந்தபடியே ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கும் போது, உங்களை விசிட் பண்ணும் போது, உங்களை சந்திக்கும் போது அல்லது உங்களை நினைவு கூறும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் உங்களை கடாட்சிக்கிறார், உங்களை நினைவு கூறுகிறார். சோ நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே, உங்களை கடாட்சிக்கிற இந்த நாட்களிலே என்னென்ன நடக்க போகிறது என்பதை நான் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக விளக்கி சொல்ல போகிறேன். ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் உரைத்தபடியே, தாம் சொன்னபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், எதை உங்களுக்கு சொன்னாரோ வருஷங்களுக்கு முன்பாய், மாதங்களுக்கு முன்பாய், வாரங்களுக்கு முன்பாய், நாட்களுக்கு முன்பாய் எதையெல்லாம் உங்களுக்கு உரைத்து சொன்னாரோ, எதையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, எந்தெந்த வசனங்களை எல்லாம் உங்களை நம்ப செய்தாரோ, அந்தந்த காரியங்களை எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கடாட்சித்தால் இதுதான் நடக்கும். ஆமென். உங்களுக்கு உரைக்கப்பட்ட காரியங்கள், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் இந்த கடாட்சிக்கிற நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் இந்த நாட்களை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை கடாட்சிக்கிற நாட்கள், இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற நாட்கள், இந்த நாட்கள் கர்த்தர் தம்முடைய மலர்ந்த முகத்தோடு புன்முறுவலோடு உங்களை பார்க்கிற நாட்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். சோ கர்த்தர் உங்களை கடாட்சிக்கும் போது உங்களுக்கு சொன்ன காரியம் என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. அடுத்ததாக 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை கடாட்சிக்கும் போது நடைபெறுகிற 2வது விஷயம் என்னவென்று சொன்னால், முதிர் வயது, அதாவது சூழ்நிலைகள் சாதகமில்லாத நாட்களிலே, சூழ்நிலைகள் சாதகமில்லாத நிலையிலே கர்த்தர் ஆமென் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறதற்கு எல்லா காரியங்களும் ஆமென் சரியாக நடந்தேறி வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர் உங்களை கடாட்சிக்கும் போது எல்லாம் கைகூடி வரும். ஹல்லேலூயா. அவர் உங்களை கடாட்சிக்கும் போது எல்லா காரியங்களும் உங்களுடைய பக்கத்திலே நெருங்கி வரும். அவர் உங்களை கடாட்சிக்கும் போது ஆமென் பல நாட்களாய் நினைத்து நினைத்து இது எனக்கு நடக்காதா என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் பக்கத்திலே கைகூடி வரும். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய முதிர் வயதில் ஆண்டவர் சாராளை கடாட்சித்தார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட ஒருவனாலே. ஆபிரகாமை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட ஒருவனாலே. ஆபிரகாமினுடைய சரீரம் முழுவதும் ஒரு செத்தவன் என்று தான் அவன் எண்ணப்பட்டான். ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். உங்களை இந்த கடாட்சிக்கிற நாட்களிலே, ஆமென், உங்களை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே நிச்சயமாக ஆமென் சூழ்நிலைகள் சரி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? கர்த்தருடைய நாமம்
நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால் அது உங்களுக்காக குறித்த நேரம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை நான் நன்றாக தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களை கடாட்சிக்கிற இந்த காலம் உங்களுக்காக குறித்த காலம். ஹல்லேலூயா. ஆமென். உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இது ஆண்டவர் எனக்காக குறித்த காலம், இது ஆண்டவர் எனக்காக குறித்த காலம். வேதத்தில் ஒரு வசனம் ஆமென் என் நினைவுக்கு வருகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான குறித்த நேரம் வந்திருக்கிறது, உங்களுக்காக குறித்த ஒரு காலம் வந்திருக்கிறது. இந்த காலத்திலே ஆண்டவர் உங்களுக்காக ஆமென் சொன்னதை செய்வார். ஆமென். பல நாட்கள் உங்களை காத்திருக்க வைத்து உங்களை பழக்குவித்தாரே, அந்த குறிப்பிட்ட காரியத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். எஸ், இது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற நாட்கள், இது கர்த்தருடைய வார்த்தை முழுமை பெறுகிற நாட்கள், இது கர்த்தருடைய வார்த்தை வெளியரங்கமாகிற நாட்கள். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் இனி தொட்டு அனுபவிக்க முடியும். இனிமேல் நீங்கள் அதை மாம்ச கைகளினாலே கூட நீங்கள் அதை தொட முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது கர்த்தர் உங்களை கடாட்சிக்கிற காலம். ஹல்லேலூயா. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, இது கர்த்தர் என்னை கடாட்சிக்கிற காலம், இது கர்த்தர் என்னை நினைவு கூறுகிற காலம், இது கர்த்தர் என்னை சந்திக்கிற காலம், இது கர்த்தர் என்னை புன்முறுவலோடு திரும்பி பார்க்கிற காலம், என்னை நோக்கி பார்க்கிற காலம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இது உங்களுக்கான காலம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கான வேலை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சோ கர்த்தர் சாராளுக்கு கடாட்சமான போது அவளை சந்தித்தார், அவளை விசிட் பண்ணினார். ஆமென். அவளுக்கு உரைத்ததை ஆண்டவர் செய்து முடித்தார். ஆமென். சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, எந்த பக்கத்திலும் வாய்ப்புகள் இல்லை, ஸ்திரீகளுக்கு உண்டாகிற வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதத்திலும் வாய்ப்பு இல்லை, எந்த சூழ்நிலையிலும் வாய்ப்பில்லை, எந்த திசையிலும் வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் சாராளுக்கு ஆபிரகாமுக்கு அற்புதத்தை செய்தார். தேவனுடைய கடாட்சம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் அவனுக்கு அற்புதத்தை செய்ய ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை சுற்றி எனக்காக பேச யாரும் இல்லை, ஆண்டவர் சொன்ன காரியம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள் மேல கடாட்சமாகிறபடியினாலே, ஆண்டவர் உங்களுக்கு கடாட்சம் தருகிறபடியினாலே நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்காக குறித்த காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றுகிற நாட்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல வருஷங்களாய் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த காரியம் இந்த நாட்களில் நிச்சயம் நடைபெறும். நீங்கள் கேட்டீர்களே, ஆண்டவரே என்னோடு இதை பற்றி நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர், ஏன் ஒன்றும் நீர் செய்யவில்லை என்று நீங்கள் கேட்டீர்களே, இந்த நாட்களிலே நிச்சயமாய் ஆண்டவர் அதை நடப்பிக்க போகிறார். ஆமென். சிந்தை கெட்டாத சில அற்புதமான செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆமென். உங்களுடைய மனதினால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத, ஆமென், நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி முடியாத சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாட்களிலே நிச்சயம் செய்வார். அந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எந்த அளவில் விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, அந்த அளவு துரிதமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது கர்த்தர் உங்களை சந்திக்கிற காலம், இது கர்த்தர் உங்களை கடாட்சிக்கிற காலம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை கடாட்சிக்கும் போது அடுத்து நடக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 21 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் என்று சொன்னால். பாருங்க, ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கும் போது, ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது, ஆண்டவர் உங்களை நினைத்தருளும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களை சிரிக்க பண்ணுவார், நகைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய இடத்துக்கு நீங்க வெளியே போறீங்க, நிறைய இடத்துல நீங்க போக்கும் வரவுமா இருக்கும்போது ஏதோ ஒரு குறை மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இந்த குறை மட்டும் உங்க மனதை விட்டு போகவே இல்லை. அதனால
பிறரிடத்தில் உங்களால் சிரித்து பேச முடியவில்லை, பிறரிடத்தில் உங்களால் நல்ல முறையில் அவங்களோட உறவாட முடியலை. ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வேன்னு சொல்லி பாரத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் சாராள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தேவன் என்னை நகைக்க பண்ணினார். யாரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? உங்களை ஆண்டவர் நகைக்க பண்ணுவார். இனிமேல் நீங்கள் துக்கமுகமாய் அப்படி போய்விட்டு நீங்கள் வருவதல்ல. உங்களுடைய சொந்தங்களுக்கு முன்பாக, பந்தங்களுக்கு முன்பாக நீங்கள் துக்கமுகமாய் இருந்து விட்டு வரப்போகிறது இல்லை. உங்களுடைய தலையை கீழே குனிந்து போட்டு வரப்போகிறது இல்லை. ஆண்டவர் உங்களை நகைக்க பண்ணுகிறார். இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை நகைக்க பண்ணுகிறார். விசுவாசிங்க கர்த்தருடைய வார்த்தையை. ஆம், அப்படியே எனக்கு செய்கிறார் என்று விசுவாசிங்க. அவைகள் உங்களுக்கு உண்டாகும், அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களை நகைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோ கடாட்சம் பெறும்போது, தேவனுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் நகைப்பு உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், வெளியே போய் பார்க்கிறீங்க, சிரிக்கிறீங்க, ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாக ஒரு அழுகை இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்பாக இருக்கிற அழுகை, அந்த சிரிப்புக்கு பின்பாக இருக்கிற ஏக்கம், அந்த சிரிப்புக்கு பின்னாக இருக்கிற கண்ணீர், உங்களை படைத்த தேவன் அதை அறிந்திருக்கிறார். உங்களை விசாரிக்கிற தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆமென். தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் அந்த அழுகையை அறிந்திருக்கிறார். அந்த ஏங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் பொய்யாய் சிரித்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய சிரிப்பில் உண்மை இல்லை, நீங்கள் நடிக்கவில்லை. உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நான் என்ன செய்வேன், என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், ஆமென், நான் உன்னை கடாட்சிக்கிறேன் மகளே. ஆமென். என்னுடைய கடாட்சம் உனக்கு உண்டாகிறது. நான் உன்னை நினைத்தருளுகிறேன், நான் உன்னை சந்திக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிற ஒரு காலத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, ஆமென், அடைக்கப்பட்ட சில வாசல்கள் அதிசயமான ரீதியிலே, அற்புதமான ரீதியிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசம் உள்ள தேவ ஜனம் நல்ல வாய்கள் திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். பாருங்க, அடுத்ததாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 20வது வசனம், 2 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நான் ஏற்கனவே சொன்னது போல கடாட்சம் என்கிற வார்த்தைக்கு தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்பதும் ஒரு அர்த்தம். கடாட்சம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாள் கடாட்சிக்கப்பட்டாள், தேவனால் நினைவு கூறப்பட்டாள், தேவனால் சந்திக்கப்பட்டாள். அதனால தான் அவளுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு அற்புதம் நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, அன்னாளை கடாட்சித்த போது அவளுக்கு குழந்தை பிறந்தது. அவளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்த போது அவளுக்கு நடந்த காரியங்கள் என்ன? சாராளை ஆண்டவர் கடாட்சித்த போது அவளுக்கு என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோம். அதே போல அன்னாளை ஆண்டவர் கடாட்சித்த போது இவளுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். யாரு? எல்கானா. அந்த வசனத்தில் தொடர்ந்து பாருங்க, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கற்பத்தை என்ன செய்திருந்தார்? அடைத்திருந்தார்.
ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்த போது அவளுக்கு நடந்த விஷயம் என்னன்னா, அடைக்கப்பட்டிருந்த அவளுடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்த போது, அவளை நினைத்தருளின போது, அவளை சந்தித்த போது நடந்த நிகழ்வு என்னன்னா, அவளுடைய அடைக்கப்பட்ட அந்த கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். ஆமென். ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது நடைபெறுகிறது என்னவென்று சொன்னால், அடைக்கப்பட்ட வாசல்கள், ஆமென், நீங்கள் முன்னேறி செல்லக்கூடாதபடி அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு எதிராக திறக்கும். ஹல்லேலூயா. இந்த உங்களை சந்திக்கிற இந்த காலத்திலே, உங்களை கடாட்சிக்கிற இந்த காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் அவைகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தது வேற யாரும் இல்லை, கர்த்தர் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தரோ அவள் கற்பத்தை என்ன செய்திருந்தார்? அடைத்திருந்தாள். அவளுடைய கற்பத்தை அடைத்தது கர்த்தர் தான். சில காரியங்களை அடைச்சு வச்சிருக்கிறது யாரு தான்? கர்த்தர். அதை அவரால் மட்டுமே திறக்க முடியும், வேற யாராலையும் திறக்க முடியாது. அடைத்தவர் அவர்னு சொன்னா அதை திறக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஸோ அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்திருந்தபடியினால் அவளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கல. எந்த ஆண்டவருடைய கற்பத்தை அடைச்சாரோ, ஆமென், அவளை சந்திக்கும் போது அந்த அடைக்கப்பட்ட அந்த கற்பத்தை அவர் என்ன செய்தார்? திறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது இதுதான். அடைக்கப்பட்ட சில வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். அப்போ நீங்கள் அறிந்து கொள்வீங்க, இது ஆண்டவர் தான் என்னோட பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படும். ஆமென். இதுவரை நீங்கள் முயற்சி செய்து பார்த்திருப்பீர்களே, அந்த காரியங்களில் ஒன்றும் மாற்றம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இந்த நாட்களிலே, ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தெரியும், இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, நெடு நாட்களாய் அடைக்கப்பட்டிருக்கிறது, பல வருஷமாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் அடைபட்டிருக்கிறபடினாலே நான் வேதனைக்குட்பட்டிருக்கிறேன், நான் கண்ணீருக்குட்பட்டிருக்கிறேன், நான் நிந்தைக்குட்பட்டிருக்கிறேன், அவமானத்திற்குட்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த அடைக்கப்பட்ட வாசல்களை இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் திறக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசலை அடைத்தது அவர் என்று சொன்னால் அவரே அந்த வாசலை திறப்பார், உங்களுக்காக திறப்பார், நிச்சயமாய் திறப்பார். ஆமென். உண்மையாகவே ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்ய அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்த போது அவளுக்கு நடந்தது என்ன என்பதை பற்றியும், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை கட்டளையிட்ட பின்பு, சாமுவேலை கட்டளையிட்ட பின்பு, அவள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து துதித்து பாடின வார்த்தைகள் தான் இவைகள். அந்த வார்த்தைகளை சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? களிகூறுகிறது. உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள் களிகூறும். ஆண்டவர் உங்களை கடாட்சித்தாள், ஆண்டவர் உங்களை சந்தித்தாள், ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்தால் உங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? கர்த்தருக்குள் களிகூறும். நிறைய நேரத்தில் கர்த்தருக்குள் களிகூற முடியாத சூழ்நிலை நமக்கு வருகிறது. நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள கேள்வி வருது, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் நீங்க இன்னும் உதவி செய்யல? ஏன் எனக்கு மட்டும் இன்னும் இந்த வாசல்கள் திறக்கப்படலை? எல்லாருக்கும் நடக்குது, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, ஏன்பா எனக்கு மட்டும் நடக்கல அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. 1 வருஷத்துக்கு முன்பாக அதே ஆலயத்தில் அதே இடத்துல வந்து அவள் புலம்பி அழுதாள்.
ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறமாக எந்த இடத்தில் நின்று அவள் புலம்பி அழுதாளோ, எந்த இடத்தில் நின்று அவள் ஜெபம் பண்ணினாளோ, அதே இடத்திற்கு ஒரு சாட்சியோடு ஆண்டவர் வர பண்ணினார். ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுகிறீர்களோ அதே இடத்திற்கு ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு அவரை துதிக்கிற ஒரு நிலையிலே அதே இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது இப்ப துக்கமா வரல. ஆமென். முன்பு வரும்போது அழுகையோட வந்தா, இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றும்படியாக வந்தா. ஆனா இப்போ அழுகிறதுக்காக வரல, புலம்புறதுக்காக வரல. அவ சொல்லுகிறா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இனி உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். ஆமென். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இந்த நாட்களிலே உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல விஷயம்? ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ள களி கூறும். ஜெபம் பண்ணும்போது அதே ஏக்கத்தோட இருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரை களி கூர்ந்து நீங்கள் சந்தோஷத்தோடு அவரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. சில நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கும். அவங்க என்னென்னமோ கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. ஏதோ பெரிய ஞானமாய் கேட்கிறது போல கேட்பார்கள். ஆனால் அந்த கேள்விக்கு உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு ஒரு பதிலே இருக்காது. அன்னைக்கு அன்னாளுக்கு சொல்லுகிறதுக்கு பதிலே இல்லை. பெனினாள் அவளை சங்கடப்படுத்துவாள், பெனினாள் மனமடிவாக்குவாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணால பேச விடுறதே இல்லை, மனமடிவாக்குவாள். உன்னிடத்தில் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி அவளை மனமடிவாக்குவாள். உங்களை அப்படி மனமடிவாக்கி இருக்கிறாங்களா? ஏதாவது சொல்லி உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை மனமடிவாக்கி இருக்கிறாங்களா? இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிறேன்னு சொல்லுகிற இந்த நாட்கள்ல ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பகைஞரின் மேல் உன் வாய் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. இனிமே உன்னுடைய வாய் மௌனமா இருக்காது. உன்னுடைய பகைஞரின் மேல் உன்னுடைய வாய் திறந்திருக்கும். இங்க பாருங்க, கர்த்தர் எனக்கும் அற்புதம் செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னை சந்தித்திருக்கிறார், எனக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய பகைஞரின் மேல் உங்களுடைய வாய் திறந்திருக்கும். ஆமென். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உங்களுடைய வாய் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உங்களுடைய வாய்கள் உங்கள் பகைஞரின் மேல் திறந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நாணமடையாமல், அர்த்தம் வெட்கப்படாமல், ஆமென், ஒளிமுக வாசலிலே உங்கள் சத்துருக்களோட நீங்கள் பேசுவீர்கள். ஆமென். பேசுகிறதற்கு ஒரு காரியம் வேணும்ல, அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற இந்த நாட்களை நிச்சயமாய் செய்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே செய்கிறார். அவரை விசுவாசித்துக் கொண்டே இருந்த உங்களுக்கு செய்கிறார். அவருக்காக காத்து கொண்டே இருந்த உங்களுக்கு செய்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆமென். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக, உங்களை ஏளனம் பேசினவர்களுக்கு முன்பாக வாய் திறந்து சொல்லுகிறதற்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கும். வாய் திறந்து சொல்லுகிறதற்கு ஒரு அதிசயம் உங்களிடத்தில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அன்னாளை ஆண்டவர் கடாட்சித்த போது அவளுக்கு நடந்த அடுத்த விஷயம் என்ன? வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அன்னாள் சொல்லுகிறார். இந்த அன்னாள் இதை ரொம்ப அனுபவித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பெனினாள் இருக்கிறாள், பெனினாள். இந்த பெனினாள் அன்னாளை மனமடி வாக்கும் போது எப்படி மனமடி வாக்குவாள்னா, மேட்டிமையான பேச்சை பேசி மனமடி வாக்குவாள். ஏமே, நீங்க கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த விஷயம் இல்லை, நீங்கள் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் பலவீனப்பட்டவர்கள் என்று அறிந்தும் சிலர்
உங்கள் முன்பாக வந்து உட்கார்ந்து மேட்டிமையான காரியத்தை பேசி இன்டைரக்டா உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளை போல இருக்கும், ஆனா அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். அது உங்களை சங்கடப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கும், உங்களை கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கும். இப்படி மனமடிவாக்குகிற வார்த்தைகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? பேசிக்கொண்டே இருப்பார்கள். அகந்தையான வார்த்தைகளை உங்களை பார்த்து பேசுவார்கள். அன்றைக்கு அண்ணால பார்த்து அப்படிதான் பேசினாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற இந்த நாட்களிலே ஆமென், இனிமேல் மேட்டிமையான பேச்சை உங்கள் முன்னாக யாரும் வந்து பேச மாட்டார்கள். அகந்தையான பேச்சு ஒருவருடைய வாயிலிருந்தும் உங்களுக்கு நேராக புறப்படாது. ஏனென்றால் நீங்களும் ஆமென் மேன்மை பாராட்டுகிறதற்கென்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, என் ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆமென், எந்த நாவும் உங்களுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் அன்னாளை கடாட்சித்த போது அவளுக்கு நடந்த அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2:8 வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை ஆண்டவர் கடாட்சிக்கும் போது நடக்கிற காரியம், உங்களை ஆண்டவர் சந்திக்கும் போது நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களை புழுதியிலிருந்து ஆண்டவர் எடுப்பார். ஆமென். இவ்வளவு நாட்கள் நீங்கள் இருந்த புழுதியிலிருந்து ஆண்டவர் உங்களை எடுப்பார். ஆமென். ஆட்டு மந்தையிலே கிடந்த தாவீதை ஆண்டவர் அந்த மந்தை விட்டு எடுத்து தம்முடைய ஜனங்களை நடத்துகிற அந்த வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆட்டு மந்தையை விட்டு அவனை எடுத்தது அவனுடைய தகப்பன் அல்ல, ஈசாய் அல்ல அவனை எடுத்தது. அவனை அந்த ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தது யார் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவனை ஆட்டு மந்தையில் இருந்து அவனை எடுத்து தம்முடைய ஜனத்தை ஆமென் நடத்துகிற அந்த பொறுப்பை அவனுடைய கரத்தில் கொடுத்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அன்னாள் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து ஆமென் புழுதியில் இருந்து எடுக்கிறார். இந்த புழுதிக்கு அவமானம்னு பேரு, இந்த புழுதிக்கு புலம்பல்னு பேரு, இந்த புழுதிக்கு நிந்தைன்னு பேரு, இந்த புழுதிக்கு காயப்பட்ட இருதயம்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த புழுதியில இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை எடுக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை கடாட்சிக்கும் போது நடக்கிற காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை கடாட்சிக்கும் போது நீங்க கிடக்கிற இந்த புழுதியிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே எடுப்பார். அப்படி உங்களை எடுத்து அப்படியே உங்களை விட்டு போகிறவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இவ்வளவு நாட்கள் நீங்க அந்த குப்பையில இருந்திருக்கலாம், அந்த குப்பையில இருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். அதோடு விட்டு விடல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். உங்களை புழுதியிலிருந்து எடுத்து ஆமென் பிரபுக்களோடு உங்களை உட்கார பண்ணுவார். புழுதியிலிருந்து எடுத்து உங்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். அறியாத மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள், தெரியாதவர்களோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள். பாருங்க, ஆமென். அன்னாள் தீர்க்க தரிசனமாய் இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரை துதிக்கிறாள். கடாட்சிக்கப்பட்ட அந்த அன்னாள் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேளுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்தி அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். ஆமென். பிரபுக்களோட உங்களை உட்கார பண்ணுவார். நீங்கள் அறியாத சில மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆமென். நீங்கள் அறியாத சில இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனை கடாட்சிக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனை நினைத்தருளும் போது நடைபெறுகிற காரியங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். உங்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுவார். யார் இவர்கள்? என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள். நான் குப்பையில் அல்லவா கிடந்தேன், நான் புழுதியில் அல்லவா கிடந்தேன், இந்த பிரபுக்களோட ஆண்டவர் என்னை உட்கார பண்ணுகிறாரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். விசுவாசம் இருந்தால் நல்ல ஆண்டவரை வாய் திறந்து மகிமைப்படுத்துங்க. ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அதை இந்த நாட்களில் செய்கிறார். தேவ
தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தயை செய்கிற காலம் இது, உங்களுக்கு இரக்கம் செய்கிற காலம் இது, உங்களை கண்ணோக்கி பார்க்கும் காலம் இது. ஆமென். உங்களுக்கு மனம் இறங்கும் காலம் இது, உங்களுக்காக மனதுருகும் காலம் இது. ஆமென். உங்களை சந்திக்கும் காலம் இது, உங்களை விசாரிக்கும் காலம் இது. ஆமென். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார். ஆமென். இது தாமதித்து காலம் தாழ்த்தி போவதில்லை, இது நாட்கள் அதிகமாக எடுப்பதில்லை. ஒரு சில நாளைக்குள்ளே நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சில நாளைக்குள்ளே இந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒரு மனுஷனை கடாட்சிக்கும் போது என்ன நடக்கிறது? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். ஆமென். எளியவனை குப்பையிலிருந்து அவர்களை உயர்த்துகிறார். ஆமென். அவருடைய ஸ்தானம் மாறுகிறது, உங்க ஸ்தானம் மாறும், நீங்க இருக்கிற இடம் மாறும். ஆமென். நீங்கள் கட்டில்ல படுத்துக்கொண்டே பல நாட்கள் வியாதியில இருப்பீங்க, அந்த ஸ்தானம் மாறும். ஆமென். போராட்டத்தின் நாட்களுக்குள்ளே நீங்க போய் கொண்டிருப்பீங்க, அந்த ஸ்தானம் மாறும். உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார், உங்களை அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவார். ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமா இந்த நாட்களில் சம்பவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை கடாட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24, 25. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் கடாட்சித்த 3வது பெண் இவர்கள். 3வது பெண். முதலாவது பெண் யார் என்று சொன்னால் சாராளை ஆண்டவர் கடாட்சித்தார். அடுத்து அன்னாளை ஆண்டவர் கடாட்சித்தார்னா சந்தித்தார். ஆமென். 3வது எலிசபெத்தை ஆண்டவர் கடாட்சித்தார். எலிசபெத்தையும் சந்தித்திருக்கிறார். 3 பெண்கள். இந்த 3 பெண்கள் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். 3 பெண்கள் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். இந்த 3 பெண்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்ன ட்ரீட்மெண்ட்னா கடாட்சம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட். கடாட்சம்னா சந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த கடாட்சம் கிடைத்த பிறகு, தேவ சந்திப்பு கிடைத்த பிறகு இந்த 3 பேருக்கும் குழந்தை பிறந்தாகிவிட்டது. முதலாவது சாராளுக்கு குழந்தை பிறந்தது, அன்னாளுக்கு குழந்தை பிறந்தது, எலிசபெத்துக்கும் என்ன செய்தது? குழந்தை பிறந்தது. 3 பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், அந்த கடாட்சம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட். ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக, கற்பத்தின் கனிக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால், அதற்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கேளுங்கள், மறுபடி கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுடைய கணவன் நமக்கு நன்றாய் தெரியும், ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியன் தேவாலயத்திலே போய் பலியிடும்படி சீட்டை பெறுகிறான். தேவாலயத்துக்குள்ளே போய் பலியிடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அவர்கள் மிகவும் கவனத்தோடு ஜாக்கிரதையோடு அவர்கள் உள்ளே சென்று அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி அந்த தேவாலயத்துக்குள்ளே சென்று ஜனங்களுக்காக பாவ மன்னிப்பு செய்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் தந்தறினார். காபிரியல் என்கிறதான தூதன் அவனை சந்திக்கிறான். சந்தித்து ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை தருவார் என்பதாய் அங்கே ஆண்டவர் அவனோடு சொல்லுகிறார். ஆமென். அதற்கப்புறம் நடந்த விஷயங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். அவன் தன்னுடைய ஊழியத்தை முடித்து தன்னுடைய வீட்டுக்கு வருகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவனுடைய மனைவி ஆகிய எலிசபெத்தை ஆண்டவர் கடாட்சித்தார். அவனுடைய மனைவியாக எலிசபெத்தை ஆண்டவர் கடாட்சித்தார், கடாட்சம் வைத்தார். வைத்து அவளுடைய நிந்தையை ஆண்டவர் மாற்றினார். பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் அவளை கடாட்சித்தபடினால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்குள்ள இருந்த நிந்தை
அவளை விட்டு நீங்கி போனது. ஜனங்களுக்குள்ள இருந்த நிந்தை அவளை விட்டு என்ன செய்தது? நீங்கி போனது. உங்களுக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு நிந்தை, இந்த காரியம் நடைபெறல, இந்த காரியம் தாமதமாகிறதுனால ஜனங்களுக்குள்ள ஒரு வெட்கம் உங்களுக்கு இருக்கு. அந்த வெட்கத்தை, அந்த நிந்தையை ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால் இது ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற நாட்கள், இது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாட்கள். அவர் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறபடியினால, உங்களை கடாட்சிக்கிறபடியினால ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, உங்க மேலே இருக்கிற நிந்தையெல்லாம் ஆண்டவர் நீங்கும்படி செய்கிறார். இனிமே உங்களுக்கு நிந்தையே கிடையாது. அந்த நிந்தை உண்டாக்குகிற அந்த விஷயத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். அதனால இனிமேல் நிந்தை உங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. உதாரணமாக எலிசபெத்துக்கு நிந்தை என்னன்னா, அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு நிந்தை அங்க இருந்துச்சு. அந்த நிந்தையை அந்த ஜனங்களுக்குள்ள இராதபடி ஆண்டவர் நீக்கி போட்டு அவளை ஆண்டவர் கடாட்சித்தார். ஆண்டவர் கடாட்சித்த போது அவள் மேல் இந்த நிந்தை மாறி போனது. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எலிசபெத்தை ஆண்டவர் கடாட்சித்த போது அவளுக்கு நடந்த இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், வாசிக்கலாம் லூக்கா 1:36 லூக்கா 1:36 வாசிக்கலாம். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இந்த வார்த்தைகளை காபிரியேல் என்னும் தூதன் மரியாளிடத்திலே சொல்லுகிறான். மரியாளிடத்திலே சொல்லும்போது, மரியாளும் எலிசபெத்தும் நெருங்கின உறவின் முறை. மரியாளிடத்தில் சொல்லும் போது எலிசபெத்து கூட கற்பமாக இருக்கிறா, மலடியா இருக்கிற அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு மரியாள்கிட்ட போய் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் எலிசபெத்தை கடாட்சித்ததுனால அவளுக்கு நடந்த அடுத்த விஷயம் என்னன்னா, மலடி அப்படின்ற அந்த பட்டம் இருக்குல்ல, அதை அவளை விட்டு மாற்றினார். பாருங்க, மலடி எனப்பட்ட அவளுக்கு ஜனங்கள் ஒரு பட்ட பேர் கொடுத்துட்டாங்க. அந்த குறிப்பிட்ட பேரை சொல்லி நான் சொல்ல விரும்பலை, இந்த பேரை சொல்லி அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த வேதனை தெரியாது, ஆனால் அந்த பாதையில் போகிறவங்களுக்கு அந்த வேதனை தெரியும். ஒரு நல்ல வீடு இருக்கிறவங்களுக்கு அந்த வேதனை தெரியாது, ஆனால் வீடு இல்லாதவங்களுக்கு அந்த வேதனை தெரியும். நல்ல வேலை இருக்கிறவங்களுக்கு அந்த வேதனை தெரியாது, வேலை இல்லாமல் எதிர்பார்த்து கொண்டு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். சரீரம் சுகமாக இருக்கிற உங்களுக்கு ஒரு வேளை அந்த வேதனை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சுகம் இல்லாமல் இருக்கும்போது 4 பேருக்கு முன்பாக ஒரு பட்ட பெயர் சொல்லி, ஒரு நிக்நேம் சொல்லி அவங்கள மார்க் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள்ளே போனவ தான் இந்த எலிசபெத். இந்த எலிசபெத்துக்கு ஜனங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பட்ட பெயரை வச்சு அந்த ஜனங்கள் அவர்களை ரொம்ப நிந்தைக்குள்ளாக்கி இருந்தாங்க. காபிரியேல் என்னும் தூதன் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஹல்லேலூயா. உங்கள் பேரில் சில பட்ட பெயர்கள் ஜனங்கள் வைத்திருக்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்க வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய காத்திருப்பு காலத்தை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு பட்ட பெயர் வச்சு உங்களை அழைக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்கிற இந்த வேளையில் உங்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த பட்ட பெயரை உங்களை விட்டு ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இனிமேல் நீங்கள் அந்த நாமம் சொல்லி அழைக்கப்படுவதில்லை, இனிமேல் நீங்கள் அந்த பெயர் சொல்லி அழைக்கப்படுவதில்லை. தேவனால் அழைக்கப்படுகிற ஒரு புதிய நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். தேவனுடைய ஆமென் நாமத்தை சொல்லுகிற ஒரு புதிய நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். உங்கள் மேல் எழுதப்பட்ட அந்த நாமத்தை, அந்த தவறான நாமத்தை, தவறான பெயரை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட கஷ்டமான பெயரை நீங்க கேட்கும்போது, ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னைய சொல்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்க அப்படியே தயங்கி போய் நிற்கிறீங்களே, ஆண்டவர் சொல்றார், அது நான் உனக்கு வச்ச பெயர் இல்லை, நான் உனக்கு வச்ச பெயர் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உன்னை அழைக்கிற ஒரு புது நாமத்தால் நீ அழைக்கப்படுற, நான் உன்னை கூப்பிடுற ஒரு புது நாமத்தால், ஒரு புது பெயரால ஆமென் உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. ஆமென். பயந்து இருந்த அந்த கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைத்தவர் இன்றைக்கு உங்களையும் அப்படி அழைக்கிறார். ஆமென். ஒன்றுக்குமே வழி இல்லாமல் இருந்தவன், ஒன்றுக்குமே திராணி இல்லாமல் இருந்த ஆபிரகாமை பார்த்து நீ ஜாதிகளுக்கு தகப்பன் என்றாரே. ஆமென். சாராளை பார்த்து நீ ஜாதிகளுக்கு தாய் என்றாரே. அவர்களுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி சொல்றாரு, நீ ஒரு ஜாதிகளுக்கு தகப்பன், நீ
ஜாதிகளுக்கு தாய். உன்னுடைய கரங்கள் மூலமா அநேக அற்புத அடையாளங்கள் நடைபெறும். நீ தேவனுடைய செய்கையாய் இருக்கிறாய், நீ தேவனுடைய கிரியையாய் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தாமதங்கள் இல்லை. தாமதத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஆண்டவர் உங்களை சந்தித்து விட்டார். ஆண்டவர் உங்களுக்கு கடாட்சம் தந்து விட்டார். ஆண்டவர் உங்களை நினைத்தருளி விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த நிந்தை உங்களை விட்டு என்ன செய்திருக்கிறது? மாறி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது உங்களுடைய தாமதங்கள் எல்லாம் காணாமல் போகும் என்கிற தலைப்பிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை தியானித்து இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோட பேசி இருக்கிறார். ஆமென். நம்மோடு ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பேசின இந்த நல்வார்த்தைகளுக்காக நீங்கள் என்ன சீசனில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாது நம்ம என்ன சீசன் இருக்கிறோம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சீசன் என்ன சீசன் சொன்னா ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிற சீசன். இந்த சீசன் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு விசிட்டேஷன் கிடைக்கிற சீசன். ஆண்டவர் உங்களை விசிட் பண்ணுகிற சீசன். ஆண்டவர் உங்களை கடாட்சிக்கிறார். ஆண்டவர் உங்களை நினைத்தருளுகிறார். ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். உங்களை சந்திக்கிற சீசன் இது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். இது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாட்கள். இது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாட்கள். ஆமென். இனிமேல் தாமதத்திற்கு வேலையே இல்லை. என் ஆண்டவர் உங்களை சந்தித்து விட்டார். இனிமேல் ஆண்டவர் உங்களை மறந்தார்னு சொல்றதுக்கு எந்த வேலையே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் புன்முறுவலோடு உங்களை பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே நூற்றுக்கணக்கான வருஷம் இருந்தார்கள். 400 வருஷங்களுக்கு மேலாக இருந்தார்கள். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை சந்தித்தார். அவர்களை சந்தித்ததோடு ஆண்டவர் அவர்களுடைய இடத்தை மாற்றினார். உங்களை சந்திக்கிறதுனால உங்களுடைய இடம் மாறுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானம் மாறுகிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. லேமாரா ஷதரா ஹந்தரோ மாம்ரகா லமாசேடே பராகதுல மாண்டாயா லீபரா ஹந்தரோபா ஷதலபரபா. கர்த்தருடைய சந்திப்பு உங்கள் மேலே இறங்கி வருகிறது. இது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாட்கள். இது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாட்கள். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற நாட்கள். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்கிற நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்முடைய நல்வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை சந்திக்கிறதாக எங்களிடத்தில் சொன்னதுக்காக நன்றி. அன்றைக்கு மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்னான், சிறைப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களிடத்திலே சொன்னான், உங்களுடைய தேவன் உங்களை சந்தித்தார் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை சந்தித்திருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய சந்திப்பு எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, சாராளை சந்தித்தவர், அன்னாளை சந்தித்தவர், எலிசபெத்தை சந்தித்தவர், அவருடைய வாழ்க்கையில் நீர் சந்தித்த பிறகு என்னவெல்லாம் செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைய தினத்தில் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவைகளை அப்படியே நீர் எங்களுக்கு செய்கிறீர். எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு செய்கிறீர். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்களுக்கு செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. அப்பா, அவர்களுக்கு இது கடாட்சிக்கிற காலமாய், உம்முடைய கடாட்சம் கிடைக்கிற காலமாய் மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களை நீர் சந்திக்கணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் அவர்கள் திரளாக உம்மை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற நாட்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களோடு பேசினதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்தருளுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.